ரேவதி, என்ன பண்ற நீ? இவர் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் பேசணுமா? ரேவதி, என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ற? அக்கா கிட்ட நீ எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசு. முதல்ல உட்காரு, சாமி கோச்சுக்குவாரு. முடியாது சித்தி, நான் அம்மா கிட்ட பேசணும். அம்மா நீங்க வாங்க. என்ன பேசணும்? பேசணுமா? அவ்வளவுதான், வாங்க. அம்மா கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. இந்த அவசர கல்யாணத்துல இங்க யாருக்குமே சம்மதம் இல்லம்மா. அங்க நிக்கிற எல்லார் முகத்தையும் நீங்க பாத்தீங்களா? அவங்க முகத்தை நான் ஏன் பார்க்கணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? என் அப்பா, என் கூட பிறந்தவங்க, என் மாமா. அவங்க முகத்தை பார்க்காம, அவங்களோட மனச புரிஞ்சுக்காம இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்கலாமாமா? ரேவதி, அம்மா நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு இஷ்டமே இல்லாட்டியும் நான் இந்த அவசர கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப வரைக்கும் நான் எதுவுமே சொல்லாம தான் இருக்கேன். ஆனா இங்க யாரோட முகத்திலயும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லம்மா. அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லார் புத்தியும் குழம்பி போயிருக்கு. அவங்க மனசெல்லாம் கெடுக்க ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. இல்லம்மா, நான் அப்படி நினைக்கல. பெத்த அப்பாவே மனசொடைஞ்சு போய் அந்த இடத்துல நிக்க முடியாம நிக்கும் போது அந்த மாதிரி அவசர அவசரமா பண்ற கல்யாணம் நல்லா இருக்குமாமா? நீங்களே சொல்லுங்க. என்ன ரேவதி, நீ மாப்பிள்ள முன்னாடி என் கௌரவத்தை குறைக்க பாக்குறியா? அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. இவ்வளவு நாளா நான் உங்க பேச்ச மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்காக ஏன் பேச்ச இந்த ஒரு தடவை கேளுங்கம்மா பிளீஸ். இன்னைக்கு இந்த அவசர கல்யாணம் வேண்டாம். நாளைக்கு முறைப்படி எல்லாரும் முன்னாடியும் மண்டபத்துல தானே கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணீங்க. அப்புறம் என்னம்மா அவசரம்? நாளைக்கே என் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ அப்பாவும் அக்காவும் எல்லாரும் மனசார சந்தோஷமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்கம்மா. கொஞ்சம் யோசிங்கம்மா. ரேவதி, நீ நிஜமாவே நாளைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் பேசுறியா இல்ல? அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லதான். ஆனா நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக தான் நான் வந்து அங்க உட்கார்ந்தேன். இப்ப நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு இதை நிறுத்திட்டு நாளைக்கு மண்டபத்துல கல்யாணம் வச்சுக்கலாம். பிளீஸ்மா, உங்களோட பேச்ச நான் கேட்டேன்ல. இப்ப என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. சரி, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியமா? நாளைக்கு மண்டபத்துல என்ன கூத்து நடந்தாலும் சரி, யாரு வந்து கல்யாணத்தை தடுத்தாலும் சரி, நான் சொல்ற மாப்பிள்ள கூட தான் உன் கல்யாணம் நடக்கணும். சரியா? சரிம்மா. சரினா சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? என்ன சந்திராச்சு? சாமி, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்ணு ரேவதிக்கு இந்த அவசர கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால நாளைக்கே முறைப்படி மண்டபத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? ரேவதி எப்படி கல்யாணத்தை நிறுத்தினா? ஆமாங்க, அந்த ரேவதியை அக்காவை கூட்டிட்டு போய் தனியா ரூம்ல பேசினா. அவ அங்க என்ன பேசினானே தெரியல. விறுவிறுன்னு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா. நம்ம பிளான் பண்ணது எல்லாம் வேஸ்டா போச்சே. இங்க பாருங்க, இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும். இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான் அந்த கார்த்திய நம்ம ஜெயிக்க முடியும். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த முருகன் சேஃபா தானே இருக்கான்? அதெல்லாம் அவன் சேஃபா தான் இருக்கான். அவனை நினைச்சு நீ எதுவும் பயப்படாத. இங்க பாருங்க, மருது ரேவதி கல்யாணம் முடியற வரை அவனை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க.
தப்பி தவறி கூட கார்த்திக் அந்த முருகன் நம்ம கூட தான் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் அந்த முருகன் எங்க கஸ்டடியில தான் இருக்கான். நீ வை. அது போதுங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வச்சிடுறேன். ச்சே. உங்க அம்மா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டாங்களே, அப்புறம் என்னங்க? அம்மா என்னோட தாத்தா ஃபேமிலிக்கு இன்விடேஷன் வச்சாங்க. நான் என்னோட பாஸ்க்கு இன்விடேஷன் வைக்கிறேன். ம், சரிங்க. அவசியம் நீங்க கல்யாணத்துக்கு வரணும் சார். என்னங்க இன்விடேஷன்ல மாப்பிள்ளை பேரு என் பேரு போட்டிருக்கு, என் தாத்தா பேரையும் போட்டிருக்கீங்களே. சார், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசாதீங்க. நீங்க அவசியம் என் கல்யாணத்துக்கு வரணும். உங்க முன்னாடி தான் சார் என் கல்யாணமே நடக்கும். ஆமாங்க, கண்டிப்பா. சரி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? கிஃப்டா? ஆமாங்க, உங்க மேரேஜுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்ல. நீங்க என்ன கிஃப்ட் வேணாலும் கொடுங்க. ஆனா அந்த கிஃப்ட் என்னோட லைஃப்ல நான் எப்பவுமே மறக்க முடியாத கிஃப்டா இருக்கணும். சரியா? சரிங்க, நான் ட்ரை பண்றேன்.